பிரைஸ் லார்ட். கடவுள் மனுஷனை உண்டாக்கி மனுஷனுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட முதல் பரிசே ஒரு பெண் தான். அதனால்தான் ஒரு பெண் எவ்வளோ ப்ரெஷஸான ஒரு பிரத்யேகமான ஒரு கிஃப்ட் அப்படின்றத உணர்ந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப அவசியம். கடவுள் மனுஷனை தன்னுடைய சொந்த சாயலில் உண்டாக்கியிருந்தாலும் இந்த பூமியில் மனுஷனுக்கு ஒரு ஏற்ற துணை வேணுன்றதை உணர்ந்த கடவுள் மனுஷனுக்கு அவனுடைய உடம்பிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பங்குக்கு பெண் என்ற உருவத்தை கொடுத்து பெண்ணை ஆணுக்கு சரிசமமாய் ஆணுக்கு ஏற்ற துணையாய் உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அதனால தான் கடவுள் பிரத்யேகமாய் ஒவ்வொரு பெண்ணையும் ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒரு பங்கு உள்ளவளாய் மாற்றியிருக்கிறாரு. எந்த கடவுள் ஆணையும் பெண்ணையும் தனித்தனியே பிரித்தெடுத்தாரோ அதே கடவுள் தான் ஆணும் பெண்ணும் சரிசமமாய் ஒருவரோடு கூட ஒருவர் இணைந்தால் மட்டும்தான் ஒரு உயிரை உண்டாக்க முடியும் அப்படின்ற விதியும் கடவுள் உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அதுதான் 1 கொரிந்தியர் 11:12 ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான், சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போது ஸ்திரீயாய் இருக்கிற பெண் ஒரு புருஷனிலிருந்து தோன்றுவிக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு புருஷனும் ஒவ்வொரு ஆணும் ஸ்திரீயினால் ஒரு பெண்ணினால் தான் தோன்றுவான் அப்படின்ற கட்டளையை கொடுத்தவரும் அதே கடவுள் தான். அதனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சகலமும் தேவனால் உண்டாக்கப்பட்டதுன்றதை புரிந்து கொண்டால் எவர் ஒருவன் பெண்ணை அடிமையாக அதிகாரத்தின் மூலமாக ஆள விரும்புகிறானோ அவன் தேவனை அறியாதவனாய் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். எவன் ஒருவன் பெண்ணை அன்போடு கூட நேசித்து பராமரித்து பாதுகாத்து நடத்துகிறானோ அவன் தேவனை அறிந்தவனாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாய் வாழ்கிறான் அப்படின்றதுக்கான அர்த்தம். அதனால் இந்த பூமியில் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட மிக பொக்கிஷமாக இருக்கிற பெண்ணை நேசிப்பதும் பேணி பாதுகாப்பதும் ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்றத புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் பிரியமானவர்களாய் வாழ்வதற்கான அர்த்தம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வது அவசியம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.